This sermon, I have heard but now I see, was delivered on Saturday evening, November 27th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஸ்ரீவ்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் I have heard but now I see, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். A crucial moment. Think of the man and the people. அந்த கடினமான நேரத்தில் என்னோடு அறிமுகமான மனிதரையும் ஜனங்களையும் குறித்து சிந்தித்து பாருங்கள். God bypassing all the celebrities and everything to give a poor little old humble woman can hardly sign her own name. And he knowed that what she'd asked for. தேவன் புகழ் வாய்ந்த எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியத்தையும் கடந்து சென்று தன்னுடைய சொந்த பெயரையும் கையொப்பமிட முடியாத ஒரு தாழ்மையான ஏழை பெண்மணிக்கு அதை அருளினார். அவள் என்ன கேட்பாள் என்பதை அவர் அறிந்திருந்தார். That's the greatest thing. For her sister is now dead, and her mother and father has to die. The money would have perished, but the souls of her boy is eternal. அது மகத்தான காரியமாக இருந்தது. ஏனென்றால் அவளுடைய சகோதரி இப்பொழுது மரித்து விட்டாள். அவளுடைய தாயும் தகப்பனும் கூட மரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். பணமோ அழிந்தே போயிருக்கும். ஆனால் அவளுடைய பையன்களின் ஆத்துமாக்களோ நித்தியமானதாயிற்று. And that was the hour for them to catch it. அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரமாக இருந்தது. And just as soon as I said, I give you your boys in the name of Jesus Christ, there they fell across their mother's lap. நானோ உன்னுடைய பையன்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு தருகிறேன் என்று கூறின உடனே அங்கேயே அவர்கள் தங்களுடைய தாயினுடைய மடியில் விழுந்தனர். How many here knows that to be true? இங்குள்ள எத்தனை பேருக்கு அது உண்மை என்று தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? Why? Inspiration. பாருங்கள், அதுதான் காரியம். ஏன்? ஆம், ஆவியின் ஏவுதலாயிற்று. Now I have heard of thee that thou could create squirrels. I've heard of thee that thou could create a ram. But now I see thee with mine own eye. The manifestation, the vision made visible. When God promised anything, that's what He'll do. Notice, when you have need, perhaps like Joshua, he had a need. He never thought of the circumstances. He spoke it. And it was God. இப்பொழுது உம்மால் அணில்களை சிருஷ்டிக்க முடியும் என்று உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உம்மால் ஒரு ஆட்டுக்கடாவை சிருஷ்டிக்க முடியும் என்று நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ நான் உம்மை என்னுடைய சொந்த கண்களினால் காண்கிறேனே. வெளிப்படுத்துதல், தரிசனம் காணக்கூடியதானதே. தேவன் என்ற காரியத்தையாவது வாக்களித்திருக்கும் போது அதைத்தான் அவர் செய்வார். கவனியுங்கள், ஒருவேளை யோசுவாவை போல் உனக்கு ஒரு தேவை இருக்கும் போது அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. அவன் அந்த சூழ்நிலை குறித்து ஒருபோதும் சிந்திக்கவே இல்லை. அவன் அதை கூறினான். அது தேவனாயிருந்தது. சூரியன் அப்படியே தரித்து நின்றது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அது எப்படி நடந்தது? அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். ஆனால் அது சம்பவித்தது. Joshua did it and raised his hands. That crucial moment he had access to God. And that's what happened. யோசுவா அதை செய்தான். அவன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி அந்த கடுமையான நேரத்தில் அவன் தேவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதுதான் சம்பவித்தது. It was timely. The Spirit of the living God had seen the need of it and pushed upon Joshua to say it. அது சரியான நேரத்தில் சம்பவித்தது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அதை குறித்த தேவையை கண்டிருந்தார். எனவே அதை கூறும்படி யோசுவாவை உந்தி தள்ளினார். The same God seen the need of Abraham. அதே தேவன் ஆபிரகாமின் தேவையை கண்டார். The same God seen the need of confirming this scripture to me that scripture is true too. அதே தேவன் எனக்கு அந்த வேதவாக்கியமும் கூட உண்மை என்றும் இந்த வேதவாக்கியத்தின் உறுதிப்படுத்தலின் தேவையையும் கண்டார். The same God seen the need of those two predestinated boys.
And it was that moment he proved it and confirmed his word. அதே தேவன் அந்த இரண்டு முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளின் தேவையை கண்டார். எனவே அந்த நேரத்திலேயே அவர் அதை நிரூபித்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். St. Mark 14, we see a woman believed on him. She had need and seen he had need for his feet to be washed. She had only to be inspired to go into action. பரிசுத்த மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு ஸ்திரீ அவர் மேல் விசுவாசம் வைத்ததை காண்கிறோம். அவளுக்கு தேவையாயிருந்தது, அவருடைய பாதம் கழுவப்பட வேண்டிய தேவை உண்டாயிருந்ததை அவள் கண்டாள். எனவே அவள் கிரியைக்குள்ளாக செயல்பட ஆவியில் ஏவப்பட வேண்டியவளாயிருந்தாள். Listen close to us before we close. இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பாக கூர்ந்து கவனியுங்கள். She only had to be inspired to go into action because she had already heard about him. அவள் கிரியைக்குள்ளாக செயல்பட ஆவியில் ஏவப்பட வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவள் ஏற்கனவே அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். She heard that he forgave a woman of her sins, a harlot. அவர் ஒரு வேசியை, அவளுடைய பாவங்களை கொண்ட ஒரு ஸ்திரியை மன்னித்தார் என்பதை கேள்விப்பட்டிருந்தார். And said, which one of you is without sin cast the first stone? அப்பொழுது அவர், உங்களில் பாவமில்லாதவன் யார், அவன் முதலில் கல்லெறிய கடவன் என்றார். She'd heard about him, but now she's seen him. அவள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள், ஆனால் இப்பொழுதோ அவள் அவரை கண்டாள். She was inspired to serve him. அவள் அவரை சேவிக்கும்படி ஆவியில் ஏவப்பட்டாள். That's the only thing you have to be. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதுவேயாகும். Let the Holy Spirit tell you that you're a sinner. பரிசுத்த ஆவியானவர் நீ ஒரு பாவிதானே என்று உள்ளத்தில் கூறட்டும். Let the Holy Spirit tell you you're wrong. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் நீ தவறாக இருக்கிறாய் என்று கூறட்டும். Let the Holy Spirit prove to you by the scriptures that you're scripturally wrong. பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களின் மூலமாக நீ வேத பிரகாரமாக தவறாக இருக்கிறாய் என்று நிரூபிக்கட்டும். Because it'll only stir through one straight channel of every scripture of God. It won't bypass for nothing. ஏனென்றால் அது ஒரே நேர்வழி வாய்க்கால் மூலமாக தேவனுடைய வேத வாக்கியங்கள் அனைத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி தரும். அது எந்த ஒன்றையும் வெறுமன விட்டுவிட்டு கடந்து செல்லாது. And if you do, it'll never do you any good because the Holy Spirit can inspire to you. But if the soul isn't right with God, as we've been through this week, it's no good anyhow. நீங்கள் அப்படி விட்டுவிடுவீர்களேயானால் அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அதற்கென்று ஊக்குவிக்க முடியும். இந்த வாரத்தில் நாம் பார்த்த விதமாக உங்கள் ஆத்துமா தேவனுடன் சரியாக இல்லாமற் போனால் அதனால் ஒரு நன்மையும் உண்டாகாது. Remember, false anointed ones will rise in the last days. கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் கடைசி நாளில் எழும்புவார்கள் என்பது நினைவிருக்கட்டும். Not false Jesus, is false Christ, anointed ones, and will deceive the very elected if it were possible. கள்ள இயேசுக்கள் அல்ல, கள்ள கிறிஸ்துக்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். Notice, she had a service to do for him. கவனியுங்கள், அவருக்காக சேவை செய்ய வேண்டிய பணிவிடை ஒன்று அவளுக்கு இருந்தது. She had heard of him. Now she's seen him with her eyes. அவள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். இப்பொழுதோ அவள் தன்னுடைய கண்களினால் அவரை கண்டாள். She had a service to do, and she had nothing to do it with. செய்யும்படியான ஒரு சேவை அவளுக்கு இருந்தது. அதை செய்வதற்கு அவளிடத்தில் ஒன்றுமே இல்லாதிருந்தது. So she rushed forward anyhow to do the service. God furnished the water and towels to wash his feet. ஆயினும் அவள் பணிவிடை செய்வதற்கு முன்னோக்கி விரைந்து சென்றாள். அப்பொழுது அவருடைய பாதங்களை கழுவ தண்ணீரையும் துடைக்க துவாலையையும் தந்தார். She had heard of a living God all of her life, but now she's seen him with her eyes. அவள் ஒரு ஜீவனுள்ள தேவனை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் தன்னுடைய கண்களினால் அவரை கண்டாள். She knew it was him, and inspiration struck her and said, "This is the messenger." அது அவர் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆவியின் ஏவுதல் அவளுக்கு உண்டான போது இது செய்தியாளராயிற்றே என்றாள். He needed a service. She had nothing to serve him by. His feet was dirty. அவருக்கு ஒரு சேவை தேவைப்பட்டது. அவருக்கு பணிவிடை செய்ய அவளிடம் ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவருடைய பாதங்கள் அழுக்காயிருந்தன. But she rushed forward anyhow to do him a service because she was inspired to do it. ஆனால் அவளோ எப்படியும் அவருக்கு ஒரு பணிவிடை செய்ய முன்னோக்கி விரைந்து சென்றாள். ஏனென்றால் அவள் அதை செய்ய ஆவியில் ஏவப்பட்டிருந்தாள். Oh, backslidden church member, denominational man or woman, can't you see the need Jesus has tonight? ஓ பின்வாங்கி போன சபை அங்கத்தினரே,
சாபனத்தை சேர்ந்த மனிதனே, ஸ்திரீயே, இன்றிரவு இயேசுவுக்கு இருக்கிற தேவையை உங்களால் காண முடியவில்லையா? Inspiration can only strike you. This is the hour to do it. ஆவியின் ஏவுதல் மாத்திரம் உங்களுக்கு உண்டாக கூடுமானால் அதை செய்ய வேண்டிய வேளை இதுவே ஆகும். But she's seen him with her eyes. ஆனால் அவள் அவரை அவளுடைய கண்களினால் கண்டார். The others there were even mocking him. They didn't believe his message. மற்றவர்களும் கூட அங்கே அவளை பரியாசம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அவருடைய செய்தியை விசுவாசிக்கவில்லை. Frankly, the host, the pastor host, old Simon, had got him down there to make fun out of him. வெளிப்படையாக கூறினால் அந்த விருந்தினை ஆயத்தம் செய்த போதகர் வயோதிக சீமோன் அவரை அங்கு பரியாசம் செய்யவே அழைத்திருந்தார். They didn't believe he was a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. So then when it seemed like the devil had worked it just right in for him to say this, he said in himself, if this man was a prophet, he would know what kind of a woman that was at his feet. If he was a prophet. இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னுடைய பாதங்களை கழுவுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பதை அறிந்திருப்பாரே. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் என்று அவன் தனக்குள்ளே கூறிக்கொண்டான். ஆகவே இந்த விதமாக கூற சாத்தான் அவனுக்குள் கிரியை செய்திருந்தான் என்பது போன்றே அது தென்பட்டது. See, it wasn't even revealed to him who he was. பாருங்கள், அவர் யாரா இருந்தார் என்று அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. There couldn't be an inspiration strike him because there's nothing there to strike to. அவனுக்கு ஆவியின் ஏவுதல் உண்டாக முடியாததா இருந்தது. ஏனென்றால் ஏவுதல் உண்டாக அங்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. But it was struck to her. ஆனால் அவளுக்கோ அது உண்டாயிற்று. Her eyes had seen beyond his criticism. அவனுடைய குற்றச்சாட்டுக்கு அப்பால் அவளுடைய கண்கள் அதை கண்டிருந்தன. She believed he was. See? அவள் அவரை விசுவாசித்தாள். பாருங்கள், The word of the prophets, she knew that was all the words of the prophets was vindicated in him. தீர்க்கதரிசிகளின் வார்த்தை என்றே விசுவாசித்தாள். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் அனைத்துமே அவருக்குள் ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தன என்பதை அவள் அறிந்திருந்தாள். She had heard he was on earth, but now she sees him. அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் அவரை காண்கிறாள். Watch what she done. அவள் என்ன செய்தாள் என்பதை கவனியுங்கள். She seen the word made flesh, the Messiah, the Emmanuel. அவள் வார்த்தை மாம்சமானதை, மேசியாவை, இம்மானுவேலை கண்டாள். When she gave vent to her pulsation of faith, of revelation of who he was in the time she was living, that he was God's Lamb for such sinners as she was, she went forth to serve his needs without knowing how she would do it. அவளுடைய விசுவாச துடிப்பினை அவள் வெளிப்படுத்தின போது, அவள் ஜீவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் யாரா இருந்தார் என்பதை குறித்தும், அவளை போன்ற அப்பேற்பட்ட பாவிகளுக்கான தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இருந்தார் என்பதை குறித்த வெளிப்பாடு அவளுக்கு உண்டான போது, அவள் அதை எப்படி செய்வாள் என்பதை அறியாமலேயே அவள் அவருடைய தேவைகளுக்கு பணிவிடை செய்ய புறப்பட்டு சென்றாள். That's where a genuine healing comes. அந்த விதமாகத்தான் ஒரு உண்மையான சுகமளித்தலும் உண்டாகிறது. When it's revealed to you that he was wounded for your transgressions, bruised for your iniquity, and with his stripes you were healed. உங்களுடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிற போதே அப்படி நடக்கும். When it's inspired to you to see his presence here, Saint Mark 11 or Saint Luke 17:30, that he's going to reveal himself in the last days among his people in human flesh like he did before Sodom. அவருடைய பிரசன்னத்தை இங்கு காணும்படியான ஆவியின் ஏவுதல் உங்களுக்கு உண்டாகும் போது, பரிசுத்த மார்க்கு இல்லை, பரிசுத்த லூக்கா 17:30 கூறப்பட்டுள்ள விதமாக சோதோமின் அழிவிற்கு முன்னர் அவர் செய்தது போல இந்த கடைசி நாட்களில் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் மாம்ச சரீரத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். When you see that and something strikes you, நீங்கள் அதை காணும் பொழுது ஏதோ ஒன்று உங்களுக்கு பாய்கிறது. the doctor might say the cancer's still there. மருத்துவரோ புற்றுநோய் இன்னும் அங்கேயே உள்ளது என்று கூறலாம். The patient might say, I don't know how I'm going to walk, but I'm going to walk anyhow. அப்பொழுது நோயாளியோ, நான் எப்படி நடக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னவாயினும் நான் நடக்கப் போகிறேன் என்று கூறலாம். We don't know how it's going to do. அது எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அறியோம். She went forward to serve him because inspiration struck her that was the hour, that was the messenger, that was the Messiah who was to heal, and she believed it.
அவள் அவருக்கு பணிவிடை செய்ய முன்னோக்கி சென்றாள். ஏனென்றால் அவளுக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. அதாவது அதுவே அந்த வேலையாய் இருந்தது என்றும், அவரே செய்தியாளனாய் இருந்தார் என்றும், சுகமாக்கக்கூடிய மேசியா அவரே என்னும் ஆவியின் ஏவுதல் உண்டாயிருந்தது. அவள் அதை விசுவாசித்தாள். And he needed a service done to him, and she went forward without anything showing that she could do it. அவருக்கு ஒரு பணிவிடை செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அவளால் அதை செய்ய முடியும் என்பதை காண்பிக்க அவளிடம் ஒன்றுமே இல்லாமலே அவள் முன் சென்றாள். She just went upon her inspiration. அவள் தன்னுடைய ஆவியின் ஏவுதலின் பேரில் சென்றாள். Watch, God broke up the fountains of the tear glands in her eyes. கவனியுங்கள், தேவனோ அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீர் சுரப்பிகளின் ஊற்றை திறந்தார். The same eyes that had heard, ears that had heard him, the eyes that seen it broke up with joy. அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்த அதே காதுகள், அதை கண்ட அதே கண்கள் சந்தோஷத்தினால் பொங்கின. Then her God-given long hair, with them tears flowing down, God furnished her towels with her hair and with her tears. அப்பொழுது தேவனால் அளிக்கப்பட்ட நீண்ட தலைமுடியுடன் இருக்க கண்ணீரோ பெருக்கெடுத்து ஓடினது. தேவன் அவளுக்கு துவாரையாக அவளுடைய தலைமுடியை கொடுத்தார். அவள் கண்ணீரோடு இருந்தாள். She served his needs, the need of the living God. அவள் ஜீவனுள்ள தேவனுடைய தேவையை அவருடைய தேவைக்கு பணிவிடை செய்தார். She had heard about, but now she's seen him. She could do him a service. அவள் அதை குறித்து கேள்விப்பட்டிருந்தால், ஆனால் இப்பொழுதோ அவள் அவரை கண்டாள். எனவே அவளால் அவருக்கு ஒரு சேவை செய்ய முடிந்தது. Oh sinner, why don't you do likewise? As you see the needs now, that he needs you, your service. ஓ பாவியே, நீ தேவைகளை இப்பொழுது காணும் பொழுது நீயும் ஏன் அந்த விதமாக செய்யக்கூடாது? அவருக்கு நீங்கள் தேவை, உங்களுடைய சேவையும் தேவையாயிருக்கிறதே. Now you see the one who once you heard about in the Bible. நீங்கள் ஒரு காலத்தில் வேதாகமத்தில் அவரை குறித்து கேள்விப்பட்டீர்கள். இப்பொழுதோ நீங்கள் அதே ஒருவரையே காண்கிறீர்கள். We seen him last night come in here and what he done. நேற்றிரவு அவர் இங்கே உள்ளே வந்ததை நாம் கண்டோம். அவர் என்ன செய்தார் என்பதையும் கண்டோம். We see him meeting after meeting. And sometimes we sit just as cold and indifferent, say, yes, I know the scripture says it. Oh, I've seen it done. See? நாம் அவரை ஒவ்வொரு கூட்டத்திலும் காண்கிறோம். ஆயினும் நாம் சில சமயங்களில் குளிர்ந்து போனவர்களாய், சிரத்தையற்றவர்களாய் உட்கார்ந்து கொண்டு, ஆம், வேதாகம் அதை கூறுகிறது என்று நான் அறிவேன், ஓ நான் அது செய்யப்பட்டதை கண்டிருக்கிறேன் பாருங்கள் என்கிறோம். We have no enthusiasm. It don't seem to strike us right. நமக்கு உற்சாகமே இல்லை. அது நம்மை சரியானபடி பற்றிய செய்வதில்லை. There don't seem to be something like if you was taking a match and striking it. If the match hasn't got the sulfur right on the head of the match, it cannot strike. ஏதோ ஒன்றா இருக்க வேண்டும் என்று தென்படுகிறதில்லை. ஒரு தீக்குச்சியை நாம் கொளுத்தும் போது தீக்குச்சியின் தலையில் கந்தகம் இல்லாமற் போனால் அது எரிய முடியாது. And you can rake and rake and rake, but if some chemical has killed the sulfur on there, it will not strike. There'll be no light. நீங்கள் அதை எவ்வளவாக கொளுத்த முயன்றாலும் ஏதோ ஒரு ரசாயனம் அந்த கந்தகத்தை பாதித்திருக்குமேயானால் அப்பொழுது அது எரியாது, அதில் வெளிச்சமே உண்டாகாது. But if that chemical, the sulfur, the strike against the metal, will still on there when it strikes, it'll light. ஆனால் அந்த ரசாயனம் கந்தகம் அதில் இருக்குமேயானால் அப்பொழுது அதை கொளுத்தும் போது அது எரிந்து வெளிச்சம் அளிக்கும். And when the true genuine vindication of the scriptures of this last day message, and you see the presence of Jesus Christ that you had heard what he'd done in his life, and hear the scriptures say he's the same yesterday, today and forever. அதைப் போன்ற கடைசி காலத்தின் செய்தியை ஒட்டிய வேத வாக்கியங்கள் உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கண்டு அவர் தமது வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை குறித்து கேள்விப்பட்டு வேதம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது என்பதை கேள்விப்பட்டவர்களால், and just before this Sodom condition is fired over with the wrath of God, see Jesus return amongst his people, formed in human flesh, and do the same thing he done. சோதோமின் நிலை தேவனுடைய கோபாக்கினையால் பற்றி எரிவதற்கு முன்பு இயேசு மாம்ச சரீரத்தை தமது ஜனங்களின் மத்தியில் திரும்பவும் வந்து அவர் செய்த அதே காரியத்தை மீண்டும் செய்கிறதை காணும் போது என்ன அது நம்முடைய ஆத்துமாக்களை மகிமையால் நிரப்ப வேண்டுமே. In order to do something to us. Why? It's dropping on that. அது நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்? அது ஆத்துமாக்களின் மேல் விழுகிறது. You heard in the Bible what he did. How the woman touched his garment. He turned around and told her what her trouble was. Her faith made her whole. அவர் என்ன செய்தார் என்று வேதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை எப்படி தொட்டாள் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அவர் திரும்பி அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்றும் அவளுடைய விசுவாசம் அவளை குணமாக்கிற்று என்றும் அவரிடத்தில் கூறினார்.
Now, he promised that he would do that same thing again just before the world would be burnt and the world would be in a Sodom condition. இப்பொழுது உலகமானது சோதோமின் நிலையில் இருக்கும் என்றும் உலகம் எரிக்கப்படுவதற்கு சற்று முன்னர் அவர் செய்த அதே காரியத்தை அவர் செய்வதாக வாக்களித்தார். The New Testament, the prophet, the God prophet, the prophet of prophets, the God of all the prophets, the fullness of the Godhead bodily, God manifested in the flesh, the creator of Genesis. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசி, தேவன் தீர்க்கதரிசியாய், தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன், தேவத்துவத்தின் பரிபூரணத்தை சரீரத்தில் கொண்டவர், மாம்சத்தில் வெளிப்பட்டவர், ஆதியாமத்தில் கூறப்பட்ட சிருஷ்டிகர். Hallelujah. It's his word. He said it would happen. அல்லேலூயா. அது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அது சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். And we see Sodom condition. We see the world in that condition. Now we see him come down and do exactly what he said he would do. நாம் சோதோமின் நிலையை காண்கிறோம். நாம் உலகம் அந்நிலையில் இருப்பதை காண்கிறோம். இப்பொழுது நாம் அவர் செய்வதாக கூறினதை சரியாக செய்ய அவரே இறங்கி வருகிறதை நாம் காண்கிறோம். Now we've heard of him. Now we see him. இப்பொழுது நாம் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதோ நாம் அவரை காண்கிறோம். I've heard of you with my ears. Now I see you with my eyes. Amen. நான் என்னுடைய காதுகளினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய கண்களினால் உம்மை காண்கிறேன். ஆமென். I see him with my own eyes. நான் என்னுடைய சொந்த கண்களினால் அவரை காண்கிறேன். What an hour it should be. இது என்ன ஒரு வேளையாயிருக்க வேண்டும். What a time it should be. இது என்ன ஒரு நேரமாயிருக்க வேண்டும். The confirmation of his word. அவருடைய வார்த்தையின் உறுதிப்படுத்துதல். Always when the word is confirmed, that's God speaking in his word, making himself visible that you can see. வார்த்தையானது எப்பொழுதுமே உறுதிப்படுத்தப்படுகின்ற போது அது தேவன் தம்முடைய வார்த்தையில் பேசி நீங்கள் காண வேண்டும் என்று தம்மை காணக்கூடியவராக செய்து கொள்கிறார். Now, here's a little old prostitute off the street. She falls at the altar before Jesus, and she washed his feet with the tears and wiped him with her hair. இப்பொழுது இங்கு தெருவில் இருந்த ஒரு வேசி அவள் பீடத்தண்டையிலே இயேசுவுக்கு முன்னால் விழுந்து அவள் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். God honored, he said, wherever this gospel has been preached, let this be told for a memorial to her. தேவனோ அதை கனப்படுத்தினார். அவர் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்றார். Why? ஏன்? Look how filthy she was. But something struck. அவள் எவ்வளவு தூய்மையற்றவளாய் இருந்தாள் என்பதை பாருங்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியம் நேர்ந்தது. She seen the word of the promise from the Garden of Eden. This woman's seed shall bruise the serpent's head. அவளோ ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று ஏதேன் தோட்டத்தில் அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை கண்டுகொண்டாள். She seen the Messiah that had been born of a virgin. ஒரு கன்னிகையின் மூலம் பிறந்திருந்த மேசியாவை அவள் கண்டுகொண்டாள். She heard he was to be born of a virgin, but they heard that man was on earth. அவர் ஒரு கன்னிகையின் மூலம் பிறக்க வேண்டியவராய் இருந்தார் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் அந்த மனிதன் பூமியின் மேல் இருந்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். She heard there was a young rabbi prophet who healed the sick. She believed that. ஒரு வாலிப ரபி தீர்க்கதரிசி வியாதியஸ்தரை சுகமாக்கிறவர் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அவள் அதை விசுவாசித்தாள். And here she come down the street walking around, looking around, and she looked over there and seen the great party going on. She slipped up to the fence and looked through, and there he was. இதோ அவள் வீதியினூடாக வந்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்து வருகிறாள். அவள் அங்கே நோக்கி பார்த்தபோது அந்த பெரிய விருந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்ததை கண்டாள். அப்பொழுது அவள் வேலியின் அருகில் மெல்ல நடுவிச் சென்று உள்ளே நோக்கி பார்த்தபோது அவர் அங்கிருந்தார். There he was. Something said that's him. அங்கே அவர் இருந்தார். ஏதோ ஒன்று அது அவராயிற்றே என்று கூறினது. That's all she needed to be inspired. பாருங்கள், அவளுக்கு அவசியமாய் இருந்ததெல்லாம் ஆவியின் ஏவுதல் அடைய வேண்டியது மட்டும்தான். See what happened? என்ன சம்பவித்தது என்று பார்த்தீர்களா? She seen the word of God made flesh. அவள் தேவனுடைய வார்த்தை மாம்சமானதை கண்டாள். She had heard with her ear, now she saw with her eye. அவள் தன்னுடைய காதினால் கேள்விப்பட்டிருந்தாள். இப்பொழுது அவள் தன்னுடைய கண்களினால் கண்டாள். Now everybody knows
that we have a promise of the church condition in the last day. இப்பொழுது கடைசி நாளில் சபையின் நிலைமையை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுள்ளோம் என்பதை எவருமே அறிவர். The church in its present condition can never fulfill the commandments of God. The Great Commission can never call a bride out. சபையானது அதனுடைய தற்போதைய நிலைமையில் தேவனுடைய கட்டளைகளையும் அந்த மகத்தான கட்டளையான மணவாட்டியை வெளியே அழைப்பதையும் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. Which one would do it? எந்த சபை அதை செய்யும்? The Pentecostals? I should say not. None of the rest of them. பெந்தேகோஸ்தையினரா? அது இல்லை என்றே நான் கூற வேண்டும். மற்ற எந்த சபைகளுமே அப்படி செய்யாது. That's a shuck that's on the wheat. They come out and look just exactly like the wheat, but there was no wheat to it. It opens up, but the grain comes out of that. அது கோதுமையின் மேலுள்ள பதராயிருக்கிறது. அது தோன்றி கோதுமை மணியைப் போலவே காணப்பட்டது. ஆனால் அதில் கோதுமை மணியே இல்லாதிருந்தது. ஆனால் அந்த பதருக்கு பிறகோ கோதுமை மணியானது அதிலிருந்து வெளியே வருகிறது. They organize, they kill themselves. There's where they die, their stalks. அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அவர்கள் தங்களையே கொன்று கொள்கின்றனர். அங்கேதான் அவர்கள் மரிக்கிறார்கள். அவைகள் தண்டுகளாயிருக்கின்றன. But the wheat has come up through there and now it's beginning to form in the bride form. ஆனால் கோதுமையானது அங்கே அதனூடாக மேலே வர வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது அது மணவாட்டி ரூபத்தில் உருவாக துவங்கியுள்ளது. The corn of wheat that fell into the ground through the dark ages, it had to die. இருளின் காலங்களில் நிலத்தில் விழுந்த கோதுமை மணியானது அது மரிக்க வேண்டியதாக இருந்தது. That critic saying, why would a God of mercy could open up the Red Sea, stand up that poor Christians be eat up with lions and burnt and everything, stand up just like he laughed about it. அந்த குற்றம் கண்டுபிடிப்பவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்த அந்த இரக்கமுள்ள தேவன் அந்த ஏழை கிறிஸ்தவர்கள் சிங்கங்களுக்கு இரையாகி சுட்டரிக்கப்பட்டு மற்ற எல்லாவற்றையும் அனுபவித்த போது அவர் ஏன் பார்த்து கொண்டு அமைதியாய் இருந்தார்? அவர் அமர்ந்து அதை குறித்து சிரித்துக் கொண்டிருந்தார் என்பது போல் தோன்றுகிறதே. The poor ignoramus, did he not know except a corn of wheat fall into the ground? பாவம் ஒன்றுமே அறியாத ஏழை மனிதன் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லையா? It had to die through those dark ages like any other corn of wheat has to go beneath the earth and be buried to bring forth in the first Reformation them two blades of Luther, the stalk. மற்றெந்த கோதுமை மணியைப் போல இதுவும் இருளின் காலங்களில் மரித்து லூத்தரின் முதலாம் சீர்திருத்த காலத்தின் போது தண்டை தோன்ற செய்ய வேண்டியதாக இருந்தது. It had come forth in the Wesleyans out yonder to bring forth the pile and the tossals of great missionary age. வெஸ்லியின் காலமாகிய அந்த மகத்தான ஊழியர்களின் காலத்தில் அது பட்டுக்குஞ்சத்தை மகரந்த பொடியை தோன்றுவித்தது. Had to come forth in the Pentecostal for the restoration of the gifts, almost to deceive the very elect. It looks like a wheat grain. Open it up, there's no wheat there at all. It's only shuck. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி பெந்தேகோஸ்தையினரின் காலத்தில் வரங்கள் திரும்பளிக்கப்படுதல் வரவேண்டியதாக இருந்தது. அது ஒரு கோதுமை மணியை போன்று காணப்படுகிறது. அதை திறந்து பார்த்தால் அதில் கோதுமை மணியே இல்லாதிருக்கும். அது வெறுமன பதராய் மாத்திரமே உள்ளது. But back in there, then they begin to form the Oneness organization, the Trinity organization, the Two-ness organization, the Church of God organization, and all organizing just death exactly. ஆனால் அவர்களும் முன்பு உண்டாயிருந்ததை போன்றே ஒருத்துவ ஸ்தாபனம், திருத்துவ ஸ்தாபனம், இருத்துவ ஸ்தாபனம், தேவ சபை என்னும் ஸ்தாபனம் என்று எல்லாவற்றையும் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அது சரியாக மரணத்தையே விளைவித்தது. And now what happens? இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? But it's a shelter for the wheat. It's been growing through it all the time. ஆனால் அது கோதுமைக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக அமைந்திருக்கிறது. கோதுமை அதனுள் எல்லா நேரத்திலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. Now it's beginning to pull away. The wheat's beginning to be seen. இப்பொழுது அது விலகத் துவங்கும் போது கோதுமை காணப்பட துவங்குகிறது. This is not a Pentecostal age. This is the latter day age. This is a bride age. This is the evening light. இது ஒரு பெந்தேகோஸ்தே காலம் அல்ல. இது கடைசி நாளின் காலமாகும். இது மணவாட்டியின் காலமாக இருக்கிறது. இது சாயங்கால வெளிச்சமாக இருக்கிறது. This is when Malachi 4 must be fulfilled to follow God's pattern. This is Luke 17:30 to be fulfilled. This is the scriptures of Jeremiah and all the rest of them that Joel has spoke of these days. This is that day. இது தேவனுடைய அமைப்பின் மாதிரியை பின்பற்றுவதற்கு மல்கியா 4 நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது லூக்கா 17:30 நிறைவேற்றப்பட வேண்டியதாக உள்ளது. இது 2ஆம் எரேமியா இன்னும் மற்ற யாவரும் இந்த நாட்களை குறித்து யோவேல் தீர்க்கதரிசியும் கூறியிருக்கிறார். அந்த நாள் இதுவே ஆகும். I have heard, Lord, that it was coming, but now I see it with my eyes. கர்த்தாவே, அது வரப்போகிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுதோ நான் அதை என்னுடைய கண்களால் காண்கிறேன். No money, how many false impersonators rise.
them jambers and jambers with all their gimmicks to do everything that Moses did, never shook him or Aaron at all. அநேகர் போலியாக பாவனை செய்பவர்கள் எத்தனை பேர் எழுமின போதிலும், மோசே செய்த என்னையும் எம்பிரேயும் எழுமின போதிலும் அது ஆரோனையும் மோசேயும் அசைக்கவே இல்லை. They know word like Job, they know who their inspiration come from. They know it was thus saith the Lord. அவர்கள் யோபுவை போல தாங்கள் எங்கே இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய ஆவியின் ஏவுதல் யாரிடமிருந்து வந்தது என்பதை அறிந்திருந்தனர். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருந்தது என்பதை அறிந்திருந்தனர். And the same Bible spoke of them, said they come in the last days impersonators. அவர்களை குறித்து பேசின அதே வேதாகமம் அவர்கள் கடைசி நாட்களில் போலி ஆட்களாக எழும்புவார்கள் என்று உரைத்துள்ளது. Those religious denominations, when something started, who started first? Moses or them? அந்த மத சம்பந்தமான ஸ்தாபனங்கள் ஏதாவது ஒன்று தொடங்கும் போது யார் அதை முதலில் துவங்கிறது? மோசேயா அல்லது அவர்களா? If they had started first, Moses had been the mimic. அவர்கள் அதை முதலில் துவங்கி இருந்தால் அப்பொழுது மோசே அவர்களை பாவனை செய்தவனாக இருந்திருப்பான். Now we got all kinds of discerners and everything else. It's trying to throw your mind from the genuine thing of God, which God has proven to be the truth by His Scripture. இப்பொழுது நாம் பெற்றுள்ள எல்லா விதமான சிந்தனையை பகுத்தறிபவர்களும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் தேவன் தம்முடைய வேதத்தின் மூலம் சத்தியம் என்று நிரூபித்திருக்கிற உண்மையான தேவனுடைய காரியத்திலிருந்து உங்களுடைய சிந்தையை விலக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. We heard of it with our ears. Now we see it with our eyes. நாங்கள் எங்களுடைய காதுகளினால் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அதை எங்களுடைய கண்களினால் காண்கிறோம். Amen. You believe it? ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? All our hearts. Inspiration. நம்முடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோமே. ஆவியின் ஏவுதலாயிற்றே. And that day when the Son of Man is being revealed, the Son of Man, Jesus Christ, made manifest amongst His people. அந்த மனுஷகுமாரன் ஒரு மனுஷகுமாரன் மூலம் வெளிப்படுகின்ற அந்த நாளில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் மத்தியில் வெளிப்படுத்தப்படுகிறார். A man walked down there before Abraham and his group. Just an ordinary looking man. Dust on his clothes. ஆபிரகாமுக்கும் அவருடைய குழுவுக்கும் முன்னால் ஒரு மனிதன் நடந்து வந்தார். அவர் சாதாரண மனிதனாக காணப்பட்டார். அவருடைய ஆடைகளில் தூசி படிந்திருந்தது. He had his back turned to the tent. He said, "Where is your wife Sarah?" அவர் தம்முடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தார். அப்பொழுது அவர் உன்னுடைய மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார். Not S-A-R-R-A, S-A-R-A-H. A-B-R-A-H-A-M, not A-B-R-A-M. Called his name. சாராள் சாராய் என்றல்ல, ஆபிரகாம் ஆபிராம் என்றல்ல, அவனுடைய பெயரை கூப்பிட்டு Said, "Where is she?" Said, "She's in a tent behind." அவள் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவனோ அவள் உமக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். He said, "I'm going to visit you according to the time of life." And she laughed up her sleeve. அப்பொழுது அவரோ நான் ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வரப் போகிறேன் என்றார். அதற்கு அவளோ ரகசியமாக நகைத்தாள். He said, "Why did she laugh?" உடனே அவர் அவள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். Now he promised. இப்பொழுது அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். Them people was the one that was looking for a promised son. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனுக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். Now I don't care how much the people act in these denominations that they're looking for Christ, their actions prove they're not. இப்பொழுதோ இந்த ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் எவ்வளவுதான் நடித்து கிறிஸ்துவுக்காகவே அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பதாக கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கவில்லை என்பதை அவர்களுடைய கிரியைகளே நிரூபிக்கின்றன. Right. Your actions speak louder than your words. அது உண்மை. உங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் அதிகமாக சத்தமாக பேசுகின்றன. All they think about is making denominational members. But there's some people, one here and there, that's looking for the coming of the Lord. அவர்கள் எப்பொழுதுமே ஸ்தாபனத்தில் அங்கத்தினர்களை சேர்ப்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதில் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு சில ஜனங்கள் இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் என்றவாறு உள்ளனர். They're watching for those. அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். Only those will He reveal Himself to. Only those will understand. அவர்களுக்கு மாத்திரமே அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்வார்கள். Just the elected understood He was. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் யாராயிருந்தார் என்பதை புரிந்து கொண்டனர். Just think there's about maybe
understood who he was. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் யாராயிருந்தார் என்பதை புரிந்து கொண்டனர். Just think there's about maybe 3 million people, Jews on earth. There wasn't 1/3 of them ever knowed he was there till he's done come and gone. சற்று யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் யூதர்கள் பூமியின் மேல் இருந்திருக்க கூடும். ஆனால் அவர் அங்கு இருந்தார் என்பதையும் அவர் வந்து போனதையும் குறித்து அவர்களில் 1/3 கூட அறியவில்லை. But he revealed himself to those who were waiting. ஆனால் காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கோ அவர் தம்மை வெளிப்படுத்தினார். John the Baptist and the apostles that had been called by John and so forth, and blind Anne in the temple. யோவான் ஸ்நானகன், யோவானால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், தேவாலயத்தில் இருந்த குருட்டு அன்னாளுக்கும், Simeon the priest that was revealed to him by the Holy Ghost that he is going to see the Christ. ஆசாரியனாகிய சிமியோனுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது அவன் கிறிஸ்துவை காணப்போகிறான் என்று பரிசுத்த ஆவியினால் அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. All those great religious leaders, theologians and things, blind as they could be. ஆனால் மற்ற மகத்தான பக்தி உள்ள தலைவர்களும் வேத பண்டிதர்களும் அவ்வளவு குருடாயிருந்தனர். Only can the rain raise the seed if the seed's already there. விதை அங்கு ஏற்கனவே இருந்தால் மாத்திரமே மழையானது அந்த வித்தை விளையச் செய்ய முடியும். And as you was a germ first in your father. நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் முதலில் ஒரு உயிரணுவாக இருந்தீர்கள். And he didn't know you, yet you were in your father. But through a bedding ground of your mother, you were made manifest in his likeness, and then he could talk to you. ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கவில்லை. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய தாய் என்னும் ஒரு நிலத்தின் மூலமாக நீங்கள் அவருடைய சாயலில் வெளிப்படுத்தப்பட்டீர்கள். அதன் பின்னரே அவரால் உங்களிடத்தில் பேச முடிந்தது. God, the great God, if you've got eternal life, then the germ of eternal life was in God at the beginning, and you were there. You were in his thinking, your name and all. தேவன், மகத்தான தேவன், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பீர்களேயானால் அப்பொழுது துவக்கத்திலேயே தேவனுக்குள் அந்த நித்திய ஜீவனின் உயிரணு இருந்தது. நீங்கள் அங்கே இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய சிந்தையில் இருந்தீர்கள். உங்களுடைய பெயர் யாவுமே அங்கே அவருக்குள் இருந்தது. And he by foreknowledge ordained you to see this. அவர் முன்னறிவினால் நீங்கள் அதை காணும்படி நியமித்தார். And you that was not ordained will never see it. நீங்கள் முன் நியமிக்கப்படாதிருந்தால் அதை ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். But remember, in the name of the Lord Jesus, the hour is here. ஆனால் நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த வேளை இங்குள்ளது. Won't you believe him? Give your lives to him. நீங்கள் அவரை விசுவாசிக்க மாட்டீர்களா? உங்களுடைய ஜீவியத்தை அவருக்கு கொடுங்கள். I have to stop. It's after 9. Let's bow our heads. இப்பொழுது 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டபடியால் நான் பேசுவதை நிறுத்த வேண்டும். நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக.